இது வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா எப்போதுமே இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து நம்ம கண்டினியூ பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்கின் வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே தெரியும். ஸ்கின் வந்து ஹெல்த்தியா வச்சுக்கும். சட்டுன்னு டேன் ஆனா கூட உடனே நம்மளால ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்மளோட ஸ்கின் டோனை சூப்பரா அது லைட்டன் பண்ணி கொடுக்கும் டே பை டே யூஸ் பண்ணும்போது. ஃபேஸ் பேக் அப்படின்னாலே எப்போதுமே நம்ம கையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் ரோஸ் பெட்டல் பவுடர். நம்மளோட ஸ்கின்னை நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்கின்னாக நம்மளுக்கு கொடுக்குற ஒரு பொக்கிஷம் இது. நல்லாவே நம்மளோட ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணி கொடுக்கும். இது கூட இன்னொரு பொக்கிஷம் வந்து முல்தானி மெட்டி. கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல எந்த ஒரு பிரச்சனை, அன்ஈவன் ஸ்கின் டோனு அது இதுன்னு எதுவுமே வராமல் நம்மளோட ஸ்கின்னை சூப்பராக வச்சுக்கக்கூடிய கிளென்சர், நேச்சுரல் கிளென்சர் முல்தானி மெட்டி. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின ஹனி. இதுவும் நம்மளோட ஸ்கின்னை ஷைனிங்காக தேஜஸாக மெயின்டைன் பண்ணும். சூப்பரான ஒரு ஷைனிங் கிளாஸி கிளென்சர் இது. 1 ஸ்பூன் ஹனி மட்டும் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே ஹனியோட ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஹனி எனக்கு ஆயிலி ஸ்கின் ஹனி ஒத்துக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஆலோவேரா ஜெல் வந்து உங்களோட பொக்கிஷம். நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம். இது கூட ஒரு பாதி தக்காளி, பாதி பீட்ரூட், இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதோட பியூரி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சூப்பரான ஒரு டீடேன் பேக் கூட. நம்மளோட ஸ்கின்ல எவ்வளோ டேன் இருந்தாலும் அதை இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுற ஒரு சூப்பரான டீடேன் பேக்கு. ஸோ ஸ்கின்ல ரெகுலராக யூஸ் பண்ணும்போது எந்த விதமான டேனும் தங்காது. உங்களோட ஸ்கின்னை வந்து மங்க அடிக்கவே அடிக்காது. இது எப்போதுமே அப்படியே டே பை டே வந்து பிரைட் க்ளோ ஷைனிங் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஸ்கின்னை தேஜஸாக இது வந்து வச்சுக்கும். இந்த பியூரி வந்து தேவையான அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சேர்த்துருக்க எல்லாமே வந்து சூப்பராக கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் தான். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்ட உடனே உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியும். இதோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கணும். ஏன்னா ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா, திக்காக இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட ஸ்கின்லேருந்து ட்ரை ஆகிடும். ஸோ ரொம்ப நேரம் நம்மளால் தக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளோட ஸ்கின்னில் வச்சுக்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். எப்போதும் போல் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஷைனிங், இந்த ஃபேஸ் பேக்கில் உள்ள ஷைனிங் வந்து நம்மளோட ஸ்கின்ல ஒட்டிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஷைனிங் வந்து உங்களோட ஸ்கின்ல ஒட்டிக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது இந்த ஃபேஸ் பேக்குன்னு. ஃபேஸில் வந்து நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 5 to 10 minutes ஆகும். இதனால தான் வந்து நான் உங்களை கொஞ்சம் லிக்விடாக மிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டைம் ஆகும், நம்மளோட ஸ்கின்ல கொஞ்சம் நேரம் இது வந்து தங்கும். அப்படி இருக்கும்போது செம்மையான ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். அதனால் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா 10 minutes விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நல்ல ஒரு சில் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் என்னோடய ஸ்கின் செம்ம ஃப்ரெஷ்ஷாக, எவ்வளோ கிளாஸியாக, எவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு பிரைட்டனிங் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள் ஒரே ஒரு வாஷ்லேயே. நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க ஸ்டார்டிங்கில் நல்லா தானே இருக்குது நான் ஃபேஸ் பேக் போடும்போது ஸ்கின்னு, இதில் என்ன ரிசல்ட்டு தெரிய போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. பட் எவ்வளோவுக்கு ஒரு ரிசல்ட் வந்து தெரியுது பார்த்துக்கோங்க. ஸ்கின் வந்து செம்ம ஷைனிங்காக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு கிளாஸி லுக், ஒரு க்ளோ, ஒரு நேச்சுரல் க்ளோ வந்து இருக்கும். ஒரு இன்ஸ்டண்ட்டாக என்னோடய ஸ்கின் எமர்ஜென்சி ஃபேஸ் பேக் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னா இதை வந்து உங்களோட லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. எப்போதுமே இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும், மறக்கவே கூடாது. நம்மளோட ரெகுலர் ஃபேஸ் பேக்கில் இதையும் ஒன்றா நம்ம வச்சுக்கணும். இதை டே பை டே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஃபேஸ் பேக் மட்டுமே உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட ஸ்கின் செம்ம தேஜஸாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். பாய்.